ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி போக்கோ M4 Pro 5G நம்மக்கிட்ட இருக்குது. ஃபோன் வந்து டெட்டுங்க. ஃபோன் வந்து ஆன் ஆகலை. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜர் போட்டிருக்காங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனதான். அதுக்கப்புறமா ஃபோன் ஆன் ஆகவே இல்லை. ஸோ இதை இப்போ நம்ம டயக்னைஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சார்ஜர் ப்ளக்இன் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ ஆம்பியர் ரன் ஆகுது, அதாவது மொபைலுக்குள்ளே எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டிசி மீட்டர்லேருந்து வர்ற பூட் கேபிளில் ஒரு யூஎஸ்பி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு 5 வோல்ட் கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். டிசி மீட்டரில் 5 வோல்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து 0.100 மில்லி ஆம்பியர் வந்து நமக்கு ஃபோனுக்குள்ளே போகுது. ஸோ 100 மில்லி ஆம்பியர் போகுதுன்னா சப்போஸ் ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது. 100 மில்லி ஆம்பியர்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க. அது வந்து ரீடிங் வந்து ஃப்ளக்சுவேட்டே ஆகலை. 100 மில்லி ஆம்பியர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்க கண்டிஷனில் ஒன்று ரேம் இசியூ இல்லை CPU இசியூ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி லைவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேம் CPU ப்ராசரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எம்எம்சியில் இல்லை UFSல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகும். ப்ராசர் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து எதுவுமே கனெக்ட் ஆகலை, எந்த போர்ட்டுமே வரல. ஒன்ஸ் வந்து எல்லா பட்டனையும் அழுத்தி பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபோன் வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை, கனெக்ட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணணும், சர்வீஸ் சம்மந்தமாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெலகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிட்டோம். டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கு. போர்டோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க மாதிரி இருக்குங்க. மேலே இருக்க ஒரு ஷீல்டு மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஷீல்டு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஐ ஸ்கேனிங் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது ஏதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டயக்னைஸ் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு வந்து ஐ ஸ்கேனிங் பண்ணி உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். போர்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி இல்லை, நான் தெரிஞ்சவர் தான். ஸோ ஒர்க் பண்ணது தான் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுனால நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த சைடு ஷீல்டுக்கு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அங்கே ஏதாவது ட்ராக் கட் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி லிக்யூட் விட்டு பார்க்கலாங்க. லிக்யூட் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போர்டுக்குள்ளே இன்டர்னலாக போகக்கூடிய லேயர்ஸில் எதுவும் கட் ஆகிருக்கா நம்ம ஓப்பன் பண்ணும்போது தெரியும். ஸோ இதில் வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியல, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க பிளாக் கலர் போர்டுங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து தெரியல. ஸ்கோப்பில் ஆனால் தெரியும் நம்ம ட்ராக் போகிறது. ஓகேங்களா? எதுவும் கட்டான மாதிரி இல்லை. ஸோ போர்டு வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரியோட கனெக்டரை வந்து செக் பண்ணலாம். பேட்டரியோட கனெக்டில் டயோடு ரீடிங் பார்க்கலாம். வெயிட் பண்ணிங்க, மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, மல்டிமீட்டர் கிளியராக இருக்கா? ஓகே, ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன் ஓகே, இப்போ கிளியராக இருக்குது, இப்போ நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டெட் ஃபோனை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ரி கனெக்டரில் ஷார்ட் சர்க்யூட் இருக்காங்கிறத செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா டபுள் பேட்டரி ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு பயாஸில் செக் பண்ணலாம். வந்து பிளாக்கை வந்து கிரவுண்ட்லேயும் ரெட்டை வந்து ப்ளஸ் பாயிண்ட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஓஎல் காமிக்குது. இப்போ அப்படியே உல்ட்டா பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் வைக்கலாம். ரிவர்ஸில் வைக்கும்போது நமக்கு வந்து ரீடிங் வரணும். ஸோ 522 நமக்கு வந்து ரீடிங் இருக்குது. அதாவது ரெட் ப்ரோப்பை கிரவுண்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக் ப்ரோப்பில் செக் பண்ணோம்னா நம்ம பிளாக் ப்ரோப்பில் செக் பண்ணும்போது நமக்கு வந்து ரீடிங் காமிக்குது. ஸோ 522. ஓகே, ரெட் ப்ரோப்பை நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த ஸ்ட்ரிப்பை வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த பேட்ரி கனெக்டரு 2 ஸ்ட்ரிப்பு இருக்குது இதில். ஆனால் பேட்ரி வந்து ஒன்று தான்.
ஓகே, நமக்கு வந்து டபுள் ஸ்ட்ரிப் இருக்கிறனால 2 பக்கமும் செக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை க்ரௌண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 519 ஓகேங்களா, நல்ல ரீடிங். ஸோ ஷார்ட் சர்க்யூட் இல்லை. இது வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. இது வந்து ஐடி தெர்மல் லைன்ஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேட்ரி இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டரில் ஐடி தெர்மல் 2 இருக்கும். ஒரு சில கனெக்டரில் வந்து ரெண்டாவது கனெக்டரில் செகண்டரி கனெக்டரில் ஐடி மட்டும் இருக்கும். சிலதில் தெர்மல் மட்டும் இருக்கும். ஸோ ரெண்டாவது இதில் வந்து எது இருக்காது, மேக்ஸிமம் ஒரு கனெக்டரில் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐடி அண்ட் தெர்மல் எதுவுமே இல்லை, ஓயிலில் இருந்தது. இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. இது பார்க்கலாம், இந்த பக்கம் ஓயில். இது பாருங்கள், ரீடிங் இருக்குது. இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, நமக்கு வந்து ரீடிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்ற 2 இருக்கக்கூடியது வந்து ஐடி தெர்மல். ஆனால் அது வந்து ஒரு ப்ரைமரி லைன் வந்து ஐடி தெர்மல் இருக்கும், செகண்டரியில் இருக்காது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேட்ரி தான், ஸ்ட்ரிப்பை தான் டபுளாக அப்படி இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் பேட்ரியாக இருக்குன்னா அது கான்செப்ட் வேறு வரும். ஸோ ஓகே, நமக்கு வந்து ஃபோன் வந்து டெட்டில் இருக்குது. நம்ம வந்து ஒன்ஸு ஹாட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 4 வோல்ட்டை நம்ம வந்து பேட்ரி கனெக்டில் இன்சர்ட் பண்ணோம்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரீடிங் ஆட்டோ ரீடிங் ஆகும். ஆக்சுவலாக பேட்ரி கனெக்டரில் நமக்கு வந்து எந்த வித ஷார்ட்டும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்த லைன்ஸில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டு, வேறு ஐசியில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் கூட இங்கே காமிச்சு கொடுத்துறோம் ஈஸியாக. ஸோ நமக்கு ரீடிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபுல் ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் ஷார்ட் ஆகுது ஓகேங்களா. பட் நமக்கு ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா டயோடு ரீடிங் இருக்குது. ஸோ விபேட் லைனில் ஷார்ட் இல்லை, வேறு எங்கேயா ஷார்ட் இருக்கணும். ஆனால் ஷார்ட்டு காமிக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, ஃபுல் ஷார்ட் காமிக்குது. கிரவுண்டில் வச்சாலும் வந்து நமக்கு வந்து ஃபுல் ஷார்ட் காமிக்குது. ஓகே, மொபைல் வந்து நமக்கு டயோடு ரீடிங் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஃபுல் ஷார்ட் காமிக்குது. ஆக்சுவலாக வந்து இது பிபிஎஸ் லைன் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விபிஎஸ் லைனை வந்து செக் பண்ணலாம். விபிஎஸ் லைன் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவர் ஐசி சுற்றி வந்து விபிஎஸ் லைன் போகக்கூடிய லைனில் கெப்பாசிட்டர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், 2 3 4 இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விபிஹெச் லைனில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணலாம். டயோடு டி 00 பார்த்திங்கன்னா ஓகே, விபிஹெச் லைன் தான் ஷார்ட்டு. ஸோ இது வந்து விபிஹெச் லைனில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து ஷார்ட்டுங்க. ஸோ நமக்கு வந்து ஃபால்ட் வந்து ஃபைண்ட் ஆகிடுச்சு. விபிஹெச் லைன் தான் ஷார்ட்டு. ஸோ அது எங்கே ஷார்ட்டாக இருக்குன்னு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பவர் ஐசியை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த காயில்ஸ்க்கு எல்லாமே தனித்தனி இன்புட்டு விபிஹெச் லைன் உள்ளே போகிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஃபில்டருக்காக. ஸோ பவர் ஐசியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் எல்லாமே விபிஹெச் லைனோட கெப்பாசிட்டர். நம்ம ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஃபோன்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து யூனிவர்சல். ஓகே, இந்த காயில் ஷார்ட்டா இல்லை. ஸோ ஓகே, இந்த காயிலெலாம் வந்து நம்ம வந்து ஏன் செக் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஷார்ட் இருக்கா பவர் ஐசி சுற்றின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் ஷார்ட் இருந்தாலும் கூட அந்த மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் ஷார்ட் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த காயிலில் நம்ம செக் பண்ணும்போது நீங்கள் ஓம்ஸ் மோடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பீப் சவுண்டு வரும் ஒரு சிலது. ஸோ அது என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து லோ ரெசிஸ்டன்ஸு, அதனால வந்து வந்திருக்கும். பட் நீங்கள் டயோடு மோடில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு 00 காமிக்காமல் இருந்தால் மட்டும் போதும். 0.20க்கு மேலே இருக்கிறதுனால அது வந்து ஷார்ட் சர்க்யூட் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து விபிஹெச் லைனில் தான் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ விபிஹெச் லைனே எல்லா பக்கமும் போகும். ஸோ எங்கே ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், எந்த காம்பனண்ட் வந்து ஷார்ட் அப்படின்னு. ஸோ நான் இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மல் கேமரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் தெர்மல் கேமரா நான் டக்குன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காம்பனண்ட் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக அக்யூரேட்டாக பார்த்துடலாம். இல்லைனா நம்ம ரோஷின் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா ஷீல்டையும் ஓப்பன் பண்ணி ஐசி எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா பக்கமுமே நம்ம ரோஷின் யூஸ் பண்ணி செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம எங்கே நமக்கு வந்து ஷார்ட் ஆகுதுன்னு நம்ம தெர்மலில் ஈஸியாக அப்படியே பார்த்துக்கலாம், நம்ம ரோஷின் யூஸ் பண்ணாமல். இப்போ பேட்ரி கனெக்டரில் கொடுக்கலாம் 4 வோல்ட்டு 0.3. இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகலை. ஸோ விபிஹெச் ஷார்ட் இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கும் போல். ஓகேங்களா,
இப்போ நம்ம டேரெக்டாக வந்து விபிஹெச்லேயே கொண்டு போய் கொடுத்துடலாம். விபிஹெச்சில் நம்ம 4 வோல்ட்டு கொடுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. இங்கே ஹீட் ஆகுது. ஓகேங்களா, பாருங்கள், திரும்ப வைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். ஸோ அங்கே தான் வந்து ஹீட் ஆகுது. இப்போ நம்ம கை வச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு நேராக பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயா இல்லை பேக்லேயா வைக்கிறதா தெரியல, பட் அதுக்கு நேராக தான் நமக்கு வந்து ஷார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஈஸியாக இந்த ஏரியா தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எந்த காம்பனண்ட்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம ரோஷின் வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ஸ்கோப்பில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இது வெறும் தெர்மல் இமேஜ் மட்டும் இருக்குது, ப்ளஸ் கேமராவோடு இருந்துச்சுன்னா எந்த காம்பனண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இது வெறும் தெர்மல் மட்டும் தான். ஸோ அதனால் வந்து அந்த ஏரியா மட்டும் ரோஷின் போட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா, கொஞ்சம் ரோஷின் போட்டுக்கிறேன். ரோஷின் நம்ம அப்ளை பண்ணுறதுக்குன்னு ரோஷின் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்குன்னு டூல்லாம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக. பட் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் சால்ட்ரிங் எயினை. முன்னாடி இருந்து சால்ட்ரிங் எயின் யூஸ் பண்ணுறதுனால சால்ட்ரிங் எயின் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி ரோஷின் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த புகை நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஃபேன் வச்சுக்கோங்க பெருசாக. நான் ஒரு குட்டி ஃபேன் வச்சுருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் எந்த காம்பனண்ட்டு ஷார்ட் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டரு ஒரு எல்டிஓ ஷார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதில் 3 காமிக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய போர்டில் பெரிய ஏரியாவிலேருந்து தெர்மல் கேமரா வச்சு ஒரு சின்ன ஏரியாவை ஃபைன் பண்ணோம். அந்த சின்ன ஏரியாவில் இப்போ நமக்கு வந்து ஒரு 3 காம்பனண்ட்டு, அதாவது 2 கெப்பாசிட்டரு ஒரு எல்டிஓ, இது 3 வந்து ஹீட் ஆகிருக்கு. இதில் அந்த எல்டிஓ வந்து மேக்ஸிமம் வந்து ஷார்ட் ஆகாது, மேக்ஸிமம் வந்து கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் ஆகும். ஸோ அந்த 2 கெப்பாசிட்டரில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த 2மே கூட இருக்கலாம். ஸோ திரும்ப ஒன்ஸ் வந்து நம்ம ரோஷினை அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ நான் அந்த கேமராவில் காமிக்கிறேன் எந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டு, இல்லை அந்த 2மே ஷார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப நம்ம 4 வோல்ட்டை நம்ம விபிஹெச் லைனில் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் அந்த ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் தான் நமக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் தான் நமக்கு வந்து ஹீட் ஆகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு வேறு மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த லைனில் திரும்ப செக் பண்ணலாம், நமக்கு ஷார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகலை. ஸோ ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுங்க. விபிஎஸ் லைனில் நமக்கு வந்து ஷார்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனை எடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஆன் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்பு போகலாம். மேக்ஸிமம் ஆன் ஆயிரும்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு விபிஹெச் லைனில் இருந்த ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ போர்டை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதான்னு சொல்லிட்டு. சைட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஃபுல்லாக லைவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சார்ஜ் இல்லைன்னா ஆன் ஆகாமல் இருக்கும். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஃபோன் வந்து ஆன் ஆகுது. ஸோ ஃபுல்லாக ஆன் ஆகி உள்ள போகுதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு. சர்வீஸ் சம்மந்தமாக ஏதாவது என்கொயரி இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.